ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை மாவில் ரொம்ப ஈஸியாக கஷ்டப்படாமல் மாவு எப்படி ஈஸியாக பிசைஞ்சு அதில் பூரி எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கணும். அது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கணும். எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்படி ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவு குழன்னு ஆகிடும். பிசைகிறதுக்கும் நம்மளுக்கு சுலபமாக இருக்காது, கஷ்டமாக இருக்கும். இப்படி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக மாவு பிசைஞ்சலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையே இல்லை. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் பூரி. இந்த மாதிரி பிசையும் போது எண்ணெயும் குடிக்காது, மொறுன்னு சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா புசுன்னு வரும். குழந்தைங்க விரும்புகிற மாதிரி ஹோட்டலில் எப்படி பெருசாக புசுன்னு இருக்குமோ அந்த மாதிரியே வரும். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பிசைகிறேன். லாஸ்ட்டாக தான் நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பிசைய போகிறோம். அது சாஃப்ட்டுக்காக தான், மற்றபடி வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்கவே இல்லை. அதே ஹோட்டல்லலாம் நம்ம வாங்கி கொடுக்குறதுல மைதா மாவு சேர்த்துருப்பாங்க, சோடா உப்பு சேர்த்துருப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ஹைஜீனிக்காக குழந்தைங்களுக்கு அவங்க விரும்புகிறப்ப, அவங்க கேட்குறப்ப நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாவை வச்சு நம்ம குழந்தைங்க கேட்குற ஷேப்ஸும் செஞ்சு கொடுக்கலாம். அதில் ஒரு ஷேப்ஸ் நான் லாஸ்ட்டில் செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸ் ஏதாவது செஞ்சு குழந்தைங்களையும் அசத்துங்க. இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டேன். இதை சின்ன பாலாக உருட்டி நம்ம பூரி போட்டுக்கலாம். இந்த கோதுமை மாவு பூரி போடுற மாவை வச்சு நிறைய ரெசிபிஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பிஸ்கட் மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கூட நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம். அந்த டைமண்ட் ஷேப்பு பிசையறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் காரம் போட்டும் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்வீட் போட்டும் பிசைஞ்சு கொடுக்கலாம். நிறைய ரெசிபி நம்ம இந்த கோதுமை மாவு வச்சு நம்ம நிறைய செஞ்சு கொடுக்க முடியும் குழந்தைங்களுக்கு. இப்போ சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைங்க விரும்புகிற மாதிரி அவங்களுக்கு வெளியில் எதுவும் வாங்கி கொடுக்காம வீட்டிலையே நம்மளுக்கு டைம் எடுத்து கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஹைஜீனிக்கான ஃபுட்டு கிடைச்சிடும். பாருங்கள், இப்போ எண்ணெயில் போட்டுறோம். எண்ணெய் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடானோடனே ஸ்லோவில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பூரியாக நம்ம போட்டு எடுத்தலாம். நல்லா மொறுன்னு நல்ல சாஃப்டான புசுன்னு வந்த பூரி ரெடி ஆகிடுச்சு. நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை விட்டு எண்ணெய் ஒட்டாது. இதுக்கு சைட் டிஷ் குருமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷேப்ஸில் செஞ்சு காட்டுறேன் குழந்தைங்க விரும்புகிற மாதிரி. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பூரியாக செஞ்சுக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஈஸியான குறைஞ்ச நேரத்தில் நம்ம பூரி செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபிங்கர்ஸ் கை ஷேப்பில் செஞ்சுருக்கிறேன். நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஜாம் வச்சு நெயில் பாலிஷ் மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க எல்லாம் குஷியாகிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்ஸ் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.